வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க ஒரு மூவி வந்து வேணும் த லாஸ்ட் டைம் 2024 ரிலீஸான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போகிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெஸ்பெக்ட் லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் வெனமோட லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க. மேபி வராமலே போகலாம். அண்ட் இந்த படத்தோட கதையில் வந்து நம்ம எடியும் வெனமும் வந்து அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் அப்போன்னு பார்த்தா என்ன பார்த்தீங்கன்னா, எடியையும் வெனமையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து போக முடியாது. ஸோ நியூயார்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுற சமயத்தில் அப்போன்னு பார்த்து அவங்களை தேடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சர் வந்து ஜீனோஃபேஜ்னு நினைக்கிற அதோட பேர், ஓகேங்களா? அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா வெனமோட பிளானட்லேருந்து வருது. அந்த பிளானட்டில் நல்லுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த க்ரீச்சர் அண்ட் வெனம் எல்லாத்தையும் உருவாக்குனவன். ஆனால் அந்த சிம்பியாட்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல வந்து ஒரு பிரிசனில் அடைச்சிட்டாங்க. அந்த பிரிசனோட சாவி வந்து கோடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இருக்குது. அந்த கோடாக்ஸ் வந்து நம்ம எடியன் வெனம் கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சிம்பியோட் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த கோடாக்ஸ் வந்து உருவாகும். ஸோ இப்போதைக்கு லாங் டேர்மாக இருக்கிற சிம்பியோட் அண்ட் மேன் வந்து நம்ம எடியன் வெனம் தான். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் கோடாக்ஸ், ஓகேங்களா? அந்த கோடாக்ஸை எடுத்துட்டா நல்ல வெளியே வந்துட்டானா எல்லா உலகத்தையும் அழிச்சிடுவான், ஓகேங்களா? நல்லோட வேலையாக தான். ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா சிம்பியோட்டும் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீனோஃபேஜ்னு சொல்கிறப்பற அந்த க்ரீச்சரை வச்சு நம்ம எடி அண்ட் வெனம் அழிக்கிறதுக்கு வருது அந்த க்ரீச்சர். அண்ட் அதே பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா 51க்கு கீழே ஏரியா 55ன்னு நினைக்கிறாங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த ஏரியாவில் வந்து சிம்பியோட்டெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு ஜென்ரல் ஒருத்தர் இருக்காரு, ஒரு மாதிரி சைக்கான ஜென்ரல். அவர் வந்து இந்த வெனமை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கிட்ட அந்த க்ரீச்சர் கிட்ட மாட்டாமல் எடி அண்ட் வெனம் தப்பிச்சாங்களா இல்லையா, அண்ட் எடிக்கு என்ன ஆச்சு, வெனம்க்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதையை. ஒரு 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 ஷார்ட்டான கதை இதுதான். ரெண்டு பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எடி வெனம் வந்து நியூயார்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே எப்படி கொலாப்ஸ் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தில் வழக்கம் போல் சிஜி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெனம் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு R-rated மூவி, பட் PG-13 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஏன்னு தெரில, இப்போ PG-13 தான் இருந்தாலுமே வந்து இருந்தது, எப்படின்னு தெரில, எப்படி வர வச்சிட்டாங்க உள்ள. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வெனம் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்ல போகிற அந்த டைட்டில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து நமக்கு ஒரு டவுட்டே இருக்கும், வெனம் வருமா வராதா, வெனம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து. கிளைமேக்ஸ் உண்மையாகவே வந்து இந்த வெனம் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து உண்மையாகவே கொஞ்சம் கடுப்பாகவும் சோகமாகவும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வெனமோட கடைசி பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. மற்றபடி படம் உங்களுக்கு போர் லேக் எதுவும் பெருசாக தெரியாது. ஒரு 2 சீன்ஸ் இருந்தாலுமே அது பெருசாக கண்டுக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடி நிறைய சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.